இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 103வது அதிகாரம் 10வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நாம் செய்கிற பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாத தெய்வம். உலகத்தின் மனிதர்கள் நாம் ஒன்று செய்தால் அவர்கள் அதற்கு பதிலாக இரண்டத்தனையாவோ அல்லது எவ்வளவோ அவர்களுக்கு அதிகமாய் செய்ய முடியுமோ அவ்வளவாய் செய்வார். ஏதாவது மனிதர்கள் ஏதாவது தீங்கு செய்துட்டு அதை மனதுல வைத்து கொண்டு அதற்கு பதில் செய்ய வேண்டும் என்று உலகத்தின் மனிதர்கள் சிந்திப்பார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் மனிதரை போல அவர் சிந்திக்கிற தெய்வம் அல்ல. ஏன்னா நம்ம அவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம், நம்ம அவ்வளவு அக்கிரமங்கள் செய்திருக்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யறதே இல்லையா, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு சங்கீதத்திலே சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் கவனித்து வைத்திருப்பாரே ஆனால், எண்ணி வைத்திருப்பாரே ஆனால், நம்மளால் அவருடைய சமூகத்துல நிற்கவே முடியாது. என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்காக இறங்குகிற தெய்வமாய் ஒவ்வொரு முறையும் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருந்து நம்ம மேல ஒவ்வொரு நாளும் கிருபை பாராட்டுகிற தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். இந்த நாளிலும் அந்த கிருபையை நம்ம மேல காட்டுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து ஆண்டுடைய சமூகத்திலிருந்து விட்டு விடுகிறதற்கான பலனை கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது இந்த காலை வேளையிலே நமக்கு அவருடைய சமூகத்திலிருந்து கிருபை நிச்சயமாய் கிடைக்கும் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் பார்க்கும்போது யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்போது நாம் தியானித்து வருகிறோம். யோசேப்பு சகோதரர்கள் அவருடைய வாழ்வில் நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் தியானித்து வருகிறோம். இதில் பார்க்கும்போது யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் யோசேப்புக்கும் இருக்கிற ஒப்புமைகளை நாம் பார்க்கும்போது, யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் நிராகரித்தார்கள். ஏசப்பாவை ஜனங்கள், அவருடைய சொந்த ஜனங்களே நிராகரித்தார்கள். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்காக அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்து பார்க்கும்போது யோசேப்பு நிமித்தமாய் அந்த யாக்கோபுடைய குடும்பம், அந்த முழு உலகமும் காக்கப்பட்டது, பஞ்சத்திலிருந்து மீட்கப்பட்டது, ஒரு புதிய ஒரு வாழ்வு அவர்களுக்கு உண்டானது. சிலுவையால் நாம் ரட்சிக்கப்பட்டோம், உலகம் ரட்சிக்கப்பட்டது. ஒரு பெரிய மீட்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த யோசேப்பு இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியாய் அவர் விளங்குகிறார். இங்கே பார்க்கும்போது இந்த நாளிலே பயந்த இடத்திலே அவர்களுக்கு கிருபை காத்திருந்தது. ஏன்னா இப்ப யோசேப்பின் சகோதரர்கள் முதலாவதாக எகிப்துக்கு வந்துவிட்டு இப்பொழுது அவர்கள் தன் தகப்பனை காணும்படி சென்று விட்டார்கள். யோசேப்பு திட்டமாய் சொல்லிவிட்டார், இனி நீங்க வரும்போது உடைய இளைய சகோதரன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னீர்கள் அல்லவா, பென்யமீனை நீங்க வரும்போது கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டார். நீங்க கூட்டிட்டு வர்றது வரைக்கும் சிமியோனை கொண்டு போய் அவர் என்ன செய்துட்டாரு, காவல்ல வச்சுட்டார். நீங்க அவனை கூட்டு வந்தாதான் இந்த சிமியோனை நான் விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டார். கொஞ்சம் கடினமாய்தான் அவர்களுக்கு இருந்தது. ஆனா இப்போ யோசேப்பின் சகோதரர்கள் மாற்றப்பட்டவர்களாய் மாறி போய்விட்டார். அன்பான தேவ பிள்ளைகளை, எந்த இடத்துல மாற்றம் உண்டாகிறதோ, எந்த இடத்துல தாங்கள் செய்த பாவத்தை குறித்த ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறதோ, அந்த இடத்திலே ஆண்டவருடைய கிருபை உண்டாகும், ஆண்டவருடைய இரக்கம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதுதான் இந்த நாளுக்குரிய முக்கியமான செய்தி. பிரியமானவர்களே, பயந்த இடத்திலே அவர்களுக்கு கிருபை காத்திருந்தது. அவர்கள் சிமியோனை இங்கு கட்டப்பட்டவனாய் விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அங்கே போய் அவர்களுக்கு தானியங்கள் எல்லாம் செலவழிந்த பின்பு யாக்கோபு கேட்கிறார், நீங்க மறுபடியும் எகிப்துக்கு போங்க, போய் தானியத்தை வாங்கும்படியாய் போங்க என்று சொல்லிட்டாரு. அப்பொழுது சொல்றாரு, யூதா சொல்றாரு, நாங்க எப்படி போவோம், அவர்தான் அங்க இருக்கிற அதிகாரி சொல்லிவிட்டார்,
இங்க வரும்போது உங்களுக்கு ஒரு இளைய குமாரன் உண்டு அல்லவா? அவரை கூட்டிக் கொண்டு வந்தாதான் உங்களுக்கு அடுத்தலை எல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டாரு. அதனால நீர் எங்களோடு அந்த பென்யாமீனை அனுப்பும். அப்பொழுதுதான் அங்கே கட்டப்பட்டவனாய் இருக்கிற சிமியோனும் விடுதலையாக்கப்படுவான் என்று சொன்னபோது யாக்கோபு மிகவும் வேதனையோடு இந்த பென்யமீனையும் ஏதாவது அவனுக்கும் ஆயிருமோ அப்படின்னு பயந்தாரு. ஆனாலும் சர்வ வல்ல தேவன் அவருடைய சமூகத்துல உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறார். அன்பான தேவ பிள்ளையே, அவர்கள் யோசேப்புடைய அங்கே அங்கே போகிறார்கள். பார்வோனுடைய அரண்மனைக்கு போகிறார்கள். யோசேப்பை பார்க்கிறார்கள். யோசேப்பை பார்த்தபோது யோசேப்பு சொல்றாரு, அவருடைய வீட்டு விசாரணைக்காரரை அழைப்பித்து சொல்றாரு, இங்க இவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு என்னுடைய வீட்டுக்கு போங்க என்று சொல்லி அனுப்புகிறார். அங்கே அவர்களுக்கு உணவு ஆயத்தமாக்கப்பட்டு ஆயத்தமாக்குங்கள், நான் மதியானம் வந்து அவர்களோடு சேர்ந்து நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாரு. இப்பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் பயப்படுகிறார்கள். ஏன்னா இப்போது இந்த மனிதன் தன்னுடைய வீட்டுக்கு நம்மளை அழைத்து கொண்டு செல்கிறார். இவர் ஏன்னா நமக்கு ஏதாவது செய்திருவாரோ, ஏன்னா ஏற்கனவே அவர்கள் தானியம் வாங்கிட்டு போகும்போது அவர்கள் கொடுத்த பணங்கள் எல்லாம் அவருடைய சாக்கு மூட்டைகளிலே, தானியம் கொண்டுட்டு போன மூட்டைகளிலே இருந்தது. அதை அவர்கள் அவங்க ஊர்ல போய் தான் பாக்குறாங்க. இப்போ அவங்க அப்பா அந்த ரெட்டிப்பான பணத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு. அப்போ அந்த வீட்டு விசாரணைக்காரனை பார்த்து சொல்லுகிறா, நாங்க போன தடவை வந்துட்டு போனோம் அல்லவா, அந்த மனிதர்கள் தான் நீங்க எங்களை அனுப்பும் போது நாங்க கொடுத்த பணமும் சேர்ந்து அந்த மூட்டையில இருந்தது, இதை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது வீட்டு விசாரணைக்காரன் சொல்கிறா, இல்லை இல்லை, அந்த பணங்கள் எல்லாம் எங்களுக்கு சரியாய் வந்து விட்டது. அது உங்களுடைய தேவன், உங்க தகப்பன் ஆராதிக்கிற தேவன் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அவளுடைய பயத்தை எல்லாம் மாற்றுகிறார். ஆனாலும் இப்பொழுது யோசேப்பின் சகோதரர்கள், இப்ப நாங்க தண்டிக்கப்பட்டு விடுவோமோ, இந்த மனிதன் இப்பொழுது மறுபடியும் அவருடைய வீட்டுக்கு வேற அழைச்சிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பயந்தாங்க பிரியமானவர்களே. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அவருடைய கால்கள் அங்கே கழுவப்பட்டது. பாருங்க, யோசேப்பினுடைய வீட்டிலே அந்த வீட்டு விசாரணைக்காரன் அவருடைய மாடுகளுக்கு தீவனங்களை போட்டு, கழுதைகளுக்கு தீவனங்களை போட்டு அவருடைய கால்கள் கழுவும்படியா அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது. மதியானம் யோசேப்போடு சேர்ந்து அவர்கள் உணவு சாப்பிட்டார்கள். நல்ல மரியாதை அவர்களுக்கு கிடைத்தது. உலகத்தின் மனிதர்கள் உலகத்துல பாருங்க நினைப்பாங்க, தப்பு செய்தா உடனே தீர்ப்பு தான் கிடைக்கும், உடனே அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. நாம் செய்கிற பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாதவர். இந்த யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு எவ்வளவு தீங்கு நினைத்திருந்தாலும் யோசேப் அதை மன்னித்து மறந்து அவர்களுக்காக ஒரு மேன்மையை கொடுக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளையே, மனிதன் பார்க்கிற விதமாய் தெய்வம் பார்க்கிறவர் அல்ல. என்றைக்கு அவர்கள் தங்களுடைய பாவ வாழ்விலிருந்து தாங்க செய்தது தன்னுடைய சகோதரனாய் யோசேப்புக்கு ஒரு நாளிலே செய்தது தவறு என்று அறிந்து கொண்டார்களோ, அன்றைக்கே அவர்களுடைய வாழ்வு மாற்றப்பட்டது. ஆண்டவர் அவர்களுக்கு யோசேப்புடைய கண்களிலே கிருபை கிடைக்கும்படி பண்ணினார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்கிற நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கண்களிலே ஒவ்வொரு நாளும் கிருபை கிடைக்கிறது. எப்ப கிருபை கிடைக்கும்னா, நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் விடுபடும் போது, ஆண்டவருடைய சமூகத்துல அதை அறிக்கை செய்த, ஆண்டவரே என் மேல கிருபையாயிருங்கப்பா என்று சொல்லும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு கிருபையை கட்டளையிடுகிற தெய்வமாய் காணப்படுகிறார். மனிதன் எதிர்பார்ப்பது ஒன்று, ஆனால் தேவன் நமக்கு தருகிறது இன்னொன்று. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்விலே பாருங்க, ஏதாயிலும் ஆண்டோக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமே, ஆனால் ஆசீர்வாதத்துக்கு அது தடை என்பதை இந்த காலை வேளையில அறிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பின் சகோதரர்கள் என்றைக்கு தாங்கள் தன்னுடைய சகோதரருக்கு செய்தது தவறு என்று அறிந்து கொண்டார்களோ, அன்றைக்கே அவருடைய வாழ்விலே மீட்பு காத்திருந்தது, ஆசீர்வாதம் காத்திருந்தது. இந்த காலை வேளையிலே நாம் நம்முடைய வாழ்விலே ஏதாயிலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்வோமே ஆனால், செய்திருப்போமே ஆனால், ஆண்டவருடைய சமூகத்துல நாம் அறிக்கை செய்து மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். யோசேப்பின் சகோதரர்கள்
தன்னுடைய தவறை புரிந்து கொண்ட போது, இரண்டாவதாக யோசேப்பினுடைய கண்களிலே அவர்களுக்கு இரக்கம் கிடைத்தது, தயவு கிடைத்தது. நாளுக்குரிய வசனம் அதுதான். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்கிறதில்லை. நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு சரிகட்டாத தெய்வம். இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் காணப்படுவா.